நிஜமாவே எனக்கு பொறுமை இல்லை நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டுறதுக்கு. யூஸ்வலாக வந்து சண்டே எபிசோடில் தான் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. சாட்டர்டே எபிசோட்ல நடந்த விஷயம் இன்னைக்கே முடிச்சிருவோம். யார் வெளியே போகிறது? ராமன் ஜெயிச்சிட்டான். பெரிய அசிங்கமாயிடும் வாத்தியா இருக்க. பரவாயில்ல உனக்கு. தனிகா ராம்ன கூட்டு கிளம்பு. இங்கெல்லாம் வரவாயில்ல வச்சுக்காத. வந்து சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தப்பு தான். எதுங்க தப்பு? தப்பு பண்ணிட்டேன். சாரி. நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்க்கிற சாட்டர்டே எபிசோட்ல கலையரசன் எவிக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அங்க உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். இந்த வாரம் நாமினேஷன்ல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரோரா வந்து இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து தானா, வினோத், கமருதீன், கலையரசன், விஜய் பாரு இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் இவங்களுமே ஓரளவுக்கு ஈக்குவலா ஓட்டு வாங்கியிருந்தாலும் அதுலயுமே கம்மியா ஓட்டு வாங்கியிருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலையரசன் அவர்கள் தான் வந்து ஓட்டு வாங்கியிருந்தாரு. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 விட்டு இப்போ கலையரசன் வெளியேற போறாரு. ஸோ நாசமா போயிருவீங்கடா. உங்க அப்பா காணாம போயிட்டாருன்னு வச்சுக்கோ. ஒரு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா இதில் வச்சு கட்டி என் கண்ட்ரோலில் வச்சிருப்பேன். அவர் அந்த இடத்த விட்டு நகர விடாமல். வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஆக்சுவலாக கலையரசன் எல்லாம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே தூக்க வேண்டியது. அதனால் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னே தெரியல. அந்த முதல் நாள்லேருந்து சும்மா உட்காந்துருக்காரு. இந்த வாரம் மட்டும்தான் லைட்டாக அங்கேயுமா ஸ்கிரீனில் தெரிஞ்சாரு. அதுவுமே பிக் பாஸ் டீமா வாலண்டியர் பிடிச்சி போட்டு வாப்பா வந்து கொஞ்சம் லெட்டரை வாசிப்பான்னு சொல்லிட்டு உன்னா டாஸ்க்கை படிக்க வச்சாங்க. அதனால மட்டும்தான் கலையரசன் கேமராவில் வந்ததை தவிர மற்றபடி கலையரசன் நீங்கள் பார்க்கவே முடியாது. கலையரசனை பொறுத்தவரைக்கும் என்ன நடப்பாரு தெரியுமா? ஏதாவது பெட்ஷீட்குள்ள, பில்லோக்குள்ள, இல்லைன்னா ஏதாவது சோஃபாக்கு முக்கில் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. கலையில் ஒருத்தர் இருந்தார், இருக்காரா? நான் வாரம் முழுவதும் பார்க்கவே இல்லை. அது எங்க அக்கா பால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் இப்பவே ஜோசியக்கார மாதிரி கணிச்சு சொல்றேன். என்னன்னா எங்க அக்கா பாரு, திவாகர் 2 பேருமே உட்கார்ந்து பேசுவாங்க. இவன் அந்த கேங் கூட சேர்ந்தனாலதான் வெளியே போயிட்டான். இவன் நம்ம கூட இருக்கும்போது வெளியே போல. இவன் அந்த கேங் கூட சேர்ந்தனாலதான் மக்கள் வெளியே தூக்கிட்டாங்க. அவன் வந்து அந்த கேங் கூட சேர்ந்து உள்ளே உட்கார்ந்துட்டான். அதனால அவனுக்கு ஓட்டுகள் வந்திருக்கான்னு சொல்லி இந்த 2 பேரும் கண்டிப்பா பேசுவாங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறேன். ஆனா இந்த இடத்துல விஜய் இருக்கிறது அது ஒரு இழப்பு தான். ஏன்னா விஜய் பாரு இந்த வீட்டுல யார்கிட்ட சண்டை போட்டாலும் யார்கிட்டயா உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்படி பேசுற ஒரு நபரா தான் கலையரசன் அந்த வீட்டுக்கு இருந்தாப்புல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். இந்த மாதிரி கண்டென்ட் பண்றவங்க எல்லாம் உள்ள விட்டீங்க நீங்க. அப்ப மக்கள் கிட்ட நீங்க என்ன கொண்டு போக நினைக்கிறீங்க? நீ ஏறி யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பறவை கற்பனை பறவை. ஆனால் நான் அதை வந்து நானா அப்படின்னு நினச்சிக்குவேன் நான். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஏன்னா அந்த பறவை வந்து எத்தனை முறை தீயிட்டு கொளுத்தினாலும் அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் பிறப்பேன் அப்படிங்கிறதா ஃபீனிக்ஸ். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டேன். திரும்பி நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐயா ட்ரம்ப் கூட வைங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆடியன்ஸ் 2 வார்த்தையா? 2 வார்த்தை டாடா பாய் பாய் சொல்ல போறாரு, கேட்டுக்கோங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. யாருக்காச்சும் ஹர்ட் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சாரி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.